ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபாஸ்ட் ரிவிஷனில் நம்ம ஆல்ரெடி பாலிட்டி எக்கனாமிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஐஎன்எம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 200+ கொஷின்ஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் இன்னும் படிக்கவே இல்லை, ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தா ஏதாவது ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக முடியுங்க, ஏன்னா இதில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோஸை ஒன் டைம் பார்த்துருங்க. பார்த்தா கூட இதுலேருந்து ஏதாவது கொஷின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு கொஷின், வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை 1806. செகண்ட் கொஸ்டின், தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை விஸ்வநாத நாயக்கர். தேர்ட் கொஸ்டின், விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு எப்போது? விடை 1529. ஃபோர்த் கொஸ்டின், யார் உதவியுடன் விஸ்வநாத நாயக்கர் 1529 பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார்? விடை அரியநாதன். ஃபிஃப்த் கொஸ்டின், 1529 தமிழகம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? விடை 72 பாளையங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவல் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? விடை பூலித்தேவன். செவன்த் கொஸ்டின், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் 1755 பூலித்தேவரை அடக்க அனுப்பப்பட்ட தளபதி யார்? விடை கர்னல் ஹேரன். எய்த் கொஸ்டின், பாளையக்காரர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போது? விடை 1755 to 1801. நைன்த் கொஸ்டின், பாளையக்காரர்களால் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை படிக்காவல், அரசு காவல். கூற்று 1, மாபுஸ்கான் மற்றும் புலித்தேவர்களுக்கிடையே களக்காடு என்னும் இடத்தில் போர் நடைபெற்றது. கூற்று 2, இப்போரில் மாபுஸ்கான் படைகள் வெற்றி பெற்றன. கூற்று 1 மட்டும் சரி. பதினோராவது கொஸ்டின், எந்த ஆண்டு புலித்தேவனின் 3 முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்? மே 16, 1761. நிற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையனூர் கோட்டைகள். ஸோ அந்த கோட்டைகள் 3 கோட்டைகள் இதுதான். 12வது கொஸ்டின், திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? விடை கோபால நாயக்கர். கூற்று 1, பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. கூற்று 2, இவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டது 1767. கூற்று 2மே சரிதான். பதினாலாவது கொஸ்டின், எந்த ஆண்டு முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார்? விடை 1772. 15வது கொஸ்டின், வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்? விடை தாண்டவராயர். 16வது கொஸ்டின், முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் எது? விடை காளையார் கோவில். 17வது கொஸ்டின், இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார்? விடை வேலு நாச்சியார். 18வது கொஸ்டின், தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? விடை மருது சகோதரர்கள். 19வது கொஸ்டின், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்போது?
விடை அக்டோபர் 16, 1799. 20வது கொஸ்டின், இரண்டாவது பாளையக்காரர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1800. 21வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போது? விடை 1801. 22வது கொஸ்டின், பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை? விடை கர்நாடகா உடன்படிக்கை. கூற்று 1, பாளையக்காரர் முறை தோற்றம் 1529. கூற்று 2, 1801 ஜூலை 31 தமிழகத்தின் மீது பாளையக்காரர் முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. விடை 2 கூற்றும் சரி. 24வது கொஸ்டின், இவற்றில் வேலூர் புரட்சிக்கான காரணம் எது? விடை புதிய இராணுவ விதிமுறை. 25வது கொஸ்டின், வேலூர் புரட்சி காரணமான இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்திய ஆங்கிலேய தளபதி யார்? விடை சர் ஜான் கிரடாக். 26வது கொஸ்டின், முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கிய ஆண்டு? விடை 1806 ஜூலை. 27வது கொஸ்டின், வேலூர் புரட்சியின் போது மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்ட திப்புவின் மூத்த மகன் யார்? விடை பதை ஹைதர். 28வது கொஸ்டின், தீரன் சின்னமலை எந்த இடத்தில் கோட்டையை எழுப்பி அதிலிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்? விடை ஓடாநிலை. 29வது கொஸ்டின், தீர்த்தகிரி என்பது யாருடைய பெயர்? விடை தீரன் சின்னமலை. 30வது கொஸ்டின், ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது? விடை பூலித்தேவன். 31வது கொஸ்டின், இவற்றுள் தவறான இணை எது? விடை பார்த்திங்கன்னா பூலித்தேவன் தெற்கு பகுதின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதான் தவறு. ஸோ பூலித்தேவர் மேற்கு பகுதி வரும், ஓகேங்களா. ஸோ கட்டபொம்மன் கிழக்கு பகுதி, மறவர்கள்லாம் மேற்கு பகுதியை சேர்ந்தவர்கள், நாயக்கர்கள் கிழக்கு பகுதி சேர்ந்தவர்கள். 32வது கொஸ்டின், கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஸை சேர்ந்தவர்கள்? விடை ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர்கள். 33வது கொஸ்டின், சிவசுப்பிரமணியன் யாருடைய அமைச்சர்? விடை கட்டபொம்மன். 34வது கொஸ்டின், கட்டபொம்மன் தனது அமைச்சருடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்த ஆண்டு? விடை 1798. 35வது கொஸ்டின், சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்ட இடம்? விடை கல்லர்பட்டி. ஸோ கட்டபொம்மனுடைய அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியன். 36வது கொஸ்டின், சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டவுடன் கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம்? விடை புதுக்கோட்டை. 37வது கொஸ்டின், யார் கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தது? விடை விஜய ரகுநாத. 38வது கொஸ்டின், 1799க்கு பிறகு கட்டபொம்மன் மறைந்திருந்த இடம்? விடை களப்பூர். 39வது கொஸ்டின், சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? விடை சின்னமருது. 40வது கொஸ்டின், வேலு நாச்சியார் தன் மகளுடன் யார் பாதுகாப்பில் திண்டுக்கல்லில் வாழ்ந்தார்? விடை கோபால நாயக்கர். 41வது கொஸ்டின், சிவசுப்பிரமணியன் மற்றும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம்? விடை நாகலாபுரம் மற்றும் கயத்தாறு. சிவசுப்பிரமணியன் நாகலாபுரத்துலையும் கட்டபொம்மன் கயத்தாறுலையும் தூக்கிலிடப்பட்டாங்க. 42வது கொஸ்டின், டேஸை ஆண்ட செல்லமுத்துவின் மகள் மற்றும் டேஸ் மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி வேலு நாச்சியார்? விடை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை. ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்துவின் மகள் மற்றும் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி வேலு நாச்சியார் ஆவார். 43வது கொஸ்டின், கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர்கள் எங்கு தப்பினர்? விடை சிவகங்கை.
44வது கொஸ்டின், வேலு நாச்சியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடை வீரமங்கை, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. 45வது கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒட்டப்பட்ட இடம்? விடை திருச்சி கோட்டை சுவர், ஸ்ரீரங்கம் வைணவ கோவில் சுவர். 46வது கொஸ்டின், சுதந்திர பிரகடனத்திற்கு ஆதரவளிக்காத மன்னர்கள்? விடை இவை அனைத்தும் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள். 47வது கொஸ்டின், காவேரி, அரச்சலூர் போன்ற இடங்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தவர் யார்? விடை தீரன் சின்னமலை. 48வது கொஸ்டின், யார் காட்டி கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார்? விடை நல்லப்பன். 49வது கொஸ்டின், 4ஆம் மைசூர் போரின் பிறகு திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? விடை வேலூர் கோட்டை. 50வது கொஸ்டின், மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? விடை திருப்பத்தூர் கோட்டை. 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24 அவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. 51வது கொஸ்டின், ஊமத்துரரை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட இடம்? விடை பாஞ்சாலங்குறிச்சி. 1801ஆம் ஆண்டு நவம்பர் 16 இவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. 52வது கொஸ்டின், தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம்? விடை வேலூர் கோட்டை. 53வது கொஸ்டின், வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? விடை கல்கத்தா. 54வது கொஸ்டின், வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம்? விடை அக்னியூர் தலைப்பாகை. 55வது கொஸ்டின், வேலூர் கழகத்தின் போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யார்? விடை வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். 56வது கொஸ்டின், 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார்? விடை சவார்கர். 57வது கொஸ்டின், 1857 பெரும் புரட்சிக்கான காரணங்கள்? விடை இவை அனைத்தும், அதாவது வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டம், சுரண்டல் கொள்கை. 58வது கொஸ்டின், 1857 பெரும் புரட்சி முதலில் எங்கு வெடித்தது? விடை பராக்பூர். 59வது கொஸ்டின், 1857 பெரும் புரட்சிக்கான உடனடி காரணம்? விடை என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. 60வது கொஸ்டின், கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது அதிகாரியை சுட்டு கொன்றவர் யார்? விடை மங்கள் பாண்டே. 61வது கொஸ்டின், 1857 புரட்சியின் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? விடை ராணி லட்சுமிபாய். 62வது கொஸ்டின், 1857 செப்டம்பர் 20 டெல்லி மீண்டும் யாரால் கைப்பற்றப்பட்டது? விடை நிக்கல்சன். கூற்று 1, பெரும் புரட்சிக்கு பின் 2ஆம் பகதூர் ஷா ரங்கனுக்கு நாடு கடத்தப்பட்டார். கூற்று 2, அங்கு அவர் 1862 இறந்தார். விடை 2 கூற்றும் சரி. 64வது கொஸ்டின், இவற்றுள் தவறான இணை எது? விடை ராணி லட்சுமிபாய் குவாலியர். ஸோ ராணி லட்சுமிபாய் ஜான்சி வரும். 65வது கொஸ்டின், இவற்றுள் தவறான இணை எது? இவற்றுள் ஏதும் இல்லை. கான் பகதூர் கான் பிரெய்லி, கன்வர் சிங் பீகார், தாந்தியா தோபே குவாலியர். 66வது கொஸ்டின், பெரும் புரட்சிக்கு பின் எப்போது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1858.
67வது கொஸ்டின் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1757 ஜூன் 23. 68வது கொஸ்டின் பிளாசி போரின் முடிவில் வங்காள நவாப் ஜாபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி இழப்பீடாக பெற்ற தொகை. ஆன்சர் 2.25 கோடி. 69வது கொஸ்டின் பராஷி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது. ஆன்சர் ஹாஜி ஹரியத்துல்லா. 70வது கொஸ்டின் பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1818. 71வது கொஸ்டின் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி. ஆன்சர் வஹாபி கிளர்ச்சி. இவற்றில் தவறான இணை எது. இவற்றுள் ஏதும் இல்லை. கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா, சாந்தலர் கிளர்ச்சி ராஜ்மஹால் குன்று, முண்டா கிளர்ச்சி ராஞ்சி. 73வது கொஸ்டின் கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1831 to 32. 74வது கொஸ்டின் சாந்தலர் கிளர்ச்சி வெளிப்படையாக நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1855. 75வது கொஸ்டின் சாந்தல் கழகம் யார் தலைமையில் நடைபெற்றது. ஆன்சர் சித்து கங்கு. 76வது கொஸ்டின் முண்டா பழங்குடியின கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1889. 77வது கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1859 to 1860. 78வது கொஸ்டின் சிப்பாய் கழகத்தில் எந்த ஆண்டு மீரட்டில் இருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுக்களாக சிப்பாய் சென்றனர். ஆன்சர் 1857 மே 11. 79வது கொஸ்டின் கடைசி பேஷ்வா மன்னர் யார். ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். 80வது கொஸ்டின் சிப்பாய் கழகத்தின் போது இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றவர் யார். ஆன்சர் 2ஆம் பகதூர் ஷா. 81வது கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு முதலில் வெடித்த இடம். ஆன்சர் நடியா. 82வது கொஸ்டின் நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யார். ஆன்சர் தீனபந்து மித்ரா. 83வது கொஸ்டின் சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1852. 84வது கொஸ்டின் கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1866. 85வது கொஸ்டின் சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1884. 86வது கொஸ்டின் பூனா சர்வஞானிக் சபா தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1870. 87வது கொஸ்டின் பம்பாய் மாகாண சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1885. 88வது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1885. 89வது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1885 டிசம்பர் 28. 90வது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக இருந்தவர் யார். ஆன்சர் உமேஷ் சந்திர பானர்ஜி. 91வது கொஸ்டின் வங்க பிரிவினையை அறிவித்த ஆங்கிலேயர். ஆன்சர் கர்ஷன் பிரபு. 92வது கொஸ்டின் வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1905 அக்டோபர் 16. 93வது கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் முக்கிய அம்சங்களின் பொருந்தாதது எது. ஆன்சர் சுதேச தொழிற்சாலைகளை மூடுவது. சரியான விடை சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது.
94வது கொஸ்டின் 1916ஆம் ஆண்டு மிதவாத தலைவர்களும் தீவிரவாத தலைவர்களும் இணைய காரணமாக இருந்த ஒப்பந்தம். ஆன்சர் லக்னோ ஒப்பந்தம். 95வது கொஸ்டின் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவித்த ஆண்டு. ஆன்சர் 1919. 96வது கொஸ்டின் எந்த ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்திற்கு காங்கிரஸ் ஒப்புதல் அளித்தது. ஆன்சர் லக்னோ ஒப்பந்தம். ஆண்டு 1916. 97வது கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என கூறியவர். ஆன்சர் டுடுமியான். 98வது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி தாயகம் திரும்பிய ஆண்டு எது. ஆன்சர் 1915. 99வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது. ஆன்சர் காந்தி பிறப்பு 1867 அக்டோபர் 2 இருக்கிறது தான் தவறு. சரியான விடை 1869 வரும். 1869 அக்டோபர் 2. 100வது கொஸ்டின் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ரயில் நிலையம் எது. ஆன்சர் பீட்டர் மாரிட்ஸ்பர்க். 101வது கொஸ்டின் இவற்றுள் தவறான இணை எது. ஆன்சர் இவற்றுள் ஏதுமில்லை. சட்டமறுப்பு தாரோ கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாய். ஆண்டு திஸ் லாஸ் ஜான் ரஸ்கின். 102வது கொஸ்டின் காந்தியடிகளின் அரசியல் குரு யார். ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. 103வது கொஸ்டின் எங்கு தீன் கதியா முறை பின்பற்றப்பட்டது. ஆன்சர் பீகார். சம்ரான் என்ற இடத்துல தான் தீன் கதியா என்ற முறை பின்பற்றப்பட்டது. 104வது கொஸ்டின் சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டவர் யார். விடை ராஜ்குமார் சுக்லா. 105வது கொஸ்டின் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிய நிகழ்வுகள் எது. ஆன்சர் இவை அனைத்தும். தீன் கதியா முறை ரத்து, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம். 106வது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் இறுதியாக எந்த ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்டது. விடை ஸ்மெட்ஸ் காந்தி ஒப்பந்தம். 107வது கொஸ்டின் கருப்பு சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தி அழைப்பு விடுத்தது எப்போது. ஆன்சர் 1919 ஏப்ரல் 6. அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம். நூற்றி 8வது கொஸ்டின் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த இடம். ஆன்சர் அமிர்தசரஸ் லாகூர். ஸோ பஞ்சாபில் அமிர்தசரஸ் லாகூரில் தான் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நடந்தது. 109வது கொஸ்டின் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யார். ஆன்சர் இவை அனைத்தும். காந்தி, டாக்டர் சத்யபால், டாக்டர் சைஃபுதீன் கிச்லு. 110வது கொஸ்டின் ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை எந்த நாளில் நடைபெற்றது. ஆன்சர் 1919 ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜெனரல் டயரின் முழு பெயர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர். 111வது கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக கெய்சர்-இ-ஹிந்த் பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் யார். ஆன்சர் காந்தி. 112வது கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக தனது வீர திருமகன் என்ற பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார். ஆன்சர் தாகூர். 113
113வது கொஷின் கூற்று 1 1918 முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்தது. கூற்று 2 துருக்கியின் கலிபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம். கூற்று இரண்டுமே சரிதான். 114வது கொஷின் கிலாபத் இயக்கம் யார் தலைமையில் நடந்தது? ஆன்சர் மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி. 115வது கொஷின் 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் காந்தி. 116வது கொஷின் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் குழு ஏற்றுக்கொண்டது எப்போது? ஆன்சர் 1920 ஜூன் 9. 117வது கொஷின் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய நாள்? ஆன்சர் 1920 ஆகஸ்ட் 1. 118வது கொஷின் எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? ஆன்சர் கல்கத்தா. 119வது கொஷின் ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் குழு ஏற்றுக்கொண்ட இடம்? ஆன்சர் அலகாபாத். 120வது கொஷின் ஒத்துழையாமை இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 1920 செப்டம்பர். 121வது கொஷின் நாக்பூரில் யார் தலைமையில் 1920 டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு நடைபெற்றது? ஆன்சர் விஜயராகவாச்சாரியார். இந்த அமர்வில்தான் ஒத்துழையாமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூற்று 1 வரிகோடா இயக்கம் 1922 பிப்ரவரி மாதம். கூற்று 2 காந்தியடிகளால் பர்தோலி என்ற இடத்தில் தொடங்கப்பட்ட இயக்கம் இது. 2 கூற்றும் சரி. 123வது கொஷின் எங்கு சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 124வது கொஷின் எப்போது சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது? ஆன்சர் 1922 பிப்ரவரி. கோராக்பூர் அருகே இந்த சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது. 125வது கொஷின் சுயராஜ் கட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ். 126வது கொஷின் சுயராஜ் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1923. 127வது கொஷின் கூற்று 1 1925 முதல் சுயராஜ் கட்சி வீழ்ச்சியை கண்டது. கூற்று 2 தலைவர் சி.ஆர். தாஸ் மறைவு இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. 2 கூற்றும் சரி. 128வது கொஷின் இரட்டை ஆட்சி என்பது எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1919. 129வது கொஷின் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியவர் யார்? ஆன்சர் காந்திஜி. 130வது கொஷின் எப்போது மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1935. 131வது கொஷின் சைமன் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 7. 132வது கொஷின் எப்போது இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது? ஆன்சர் 1927 நவம்பர் 8. 133
133வது கொஸ்டின், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான நபர் யார்? ஆன்சர் லாலா லஜபதி ராய். 134வது கொஸ்டின், இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜின்னா. 135வது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நபர் வனவாசிகளின் நலனுக்காக போராடிய தியாகி ஆவார்? ஆன்சர் அல்லூரி சீதாராம ராஜு. கூற்று 1, இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. கூற்று 2, இதற்கான திட்டம் வகுக்க ஜவஹர்லால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. இதற்கான திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. 137வது கொஸ்டின், மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஜின்னா. 138வது கொஸ்டின், எங்கு நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு 1929 நடைபெற்றது? ஆன்சர் லாகூர். 139வது கொஸ்டின், காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள்? 1930 மார்ச் 12. கூற்று 1, சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து காந்தி தனது யாத்திரையை தொடங்கினார். கூற்று 2, 1930 ஏப்ரல் 5 தண்டி கடற்கரையை அடைந்தார். ஆன்சர் இரண்டு கூற்றும் சரி. 141வது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த இடத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டங்கள் நடத்தப்பட்டன? ஆன்சர் இவை அனைத்தும் தமிழ்நாடு மற்றும் வங்காளம், ஆந்திரா, கேரளா. 142வது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நபர் குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தினார்? ஆன்சர் கான் அப்துல் ஹஃபர் கான். 143வது கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள்? ஆன்சர் 1865. 144வது கொஸ்டின், எங்கு நடைபெற்ற பழங்குடியின ஆர்ப்பாட்டம் அல்லூர் சீதாராம ராஜு தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ராம்பா. 145வது கொஸ்டின், முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் ஜின்னா. கூற்று 1, 1930 நவம்பர் மாதம் முதலாவது வட்டமிசை மாநாடு நடந்தது. கூற்று 2, நடைபெற்ற இடம் லண்டன். ஆன்சர் இரண்டு கூற்றும் சரி. 147வது கொஸ்டின், முதல் வட்டமிசை மாநாடு குறித்து இவற்றுள் தவறான கூற்று எது? ஆன்சர் காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். இதுதான் தவறான கூற்று. காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கேற்கவில்லை. 148வது கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1931. 149வது கொஸ்டின், இரண்டாவது வட்டமிசை மாநாடு தொடர்பாக கூற்றுகளில் தவறானது எது? விடை ஆப்ஷன் டி, சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டார். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 கூற்றும் சரிதான். 1931 செப்டம்பர் 7 நடந்துச்சு. காந்தியடிகள் இதில் கலந்து கொண்டார். இம்மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது. கூற்று 1, 1932 நவம்பர் 17 முதல் 3வது வட்டமிசை மாநாடு நடத்தப்பட்டது. கூற்று 2, காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. விடை இரண்டு கூற்றும் சரி. 151வது கொஸ்டின், 1932 வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் யார்? விடை ராம்சே மெக்டொனால்ட். 152வது கொஸ்டின்,
152வது கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் எந்த இரு நபர்களுக்கு இடையே ஏற்பட்டது? விடை காந்தி, அம்பேத்கர். 153வது கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் எப்போது ஏற்பட்டது? விடை 1932. 154வது கொஸ்டின், கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? விடை 1933 ஜனவரி 8. 155வது கொஸ்டின், கூற்று 1, இந்திய பொது உடைமை கட்சி 1920 அக்டோபர் மாதம் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டது. கூற்று 2, 1917 ரஷ்ய புரட்சியின் விளைவினால் இது நிறுவப்பட்டது. விடை 2 கூற்றும் சரி. 156வது கொஸ்டின், 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொது உரிமை மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை கான்பூர். 157வது கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது நிறுவப்பட்டது? விடை 1928. 158வது கொஸ்டின், காகூரி சதி வழக்கு நடைபெற்ற இடம் எது? விடை லக்னோ. 159வது கொஸ்டின், லாலா லஜபதி ராயின் உயிர் இழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்தியவர் யார்? விடை சாண்டர்ஸ். 160வது கொஸ்டின், 1929ஆம் ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு வீசிய நபர் யார்? விடை பகத்சிங், பி.கே. தத். 161வது கொஸ்டின், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்துடன் தொடர்புடையது இவற்றுள் எது? விடை இவை அனைத்தும். 162வது கொஸ்டின், பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? விடை நேதாஜி. 163வது கொஸ்டின், இந்தியாவில் சத்தியகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தவர் யார்? விடை வினோபா பாவே. 164வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? விடை இவற்றுள் ஏதும் இல்லை. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22, காந்தியடிகளின் வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா, வினோபா பாவே 1940 அக்டோபர் 17. 165வது கொஸ்டின், திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை கிரிப்ஸ் தூதுக்குழு என கூறியவர்? விடை காந்தி. 166வது கொஸ்டின், எங்கு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? விடை பம்பாய். 167வது கொஸ்டின், செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? விடை காந்தி. 168வது கொஸ்டின், டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? விடை சுபாஷ் சந்திரபோஸ். 169வது கொஸ்டின், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? விடை மோகன் சிங். 170வது கொஸ்டின், சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவில் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? விடை சிங்கப்பூர். 171வது கொஸ்டின், பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு எது? விடை 1946. 172வது கொஸ்டின், வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? விடை 1945 ஜூன் 14. கூற்று 1, 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். கூற்று 2, இந்த தினத்தை ஜின்னா அறிவித்தார். விடை 2 கூற்றும் சரி. 174வது கொஸ்டின், மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? விடை 1947 ஜூன் 3. 175வது கொஸ்டின், கூற்று 1, 1947 ஜூலை 18ஆம் நாள் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. கூற்று 2, இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது.
ஸோ கூற்று 2 கூற்றும் சரி. 176 கொஸ்டின், சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? விடை ராஜாஜி. 177 கொஸ்டின், ராஜாஜி தனது மதுவிலக்கு பரிசோதனை முயற்சிக்கு எங்கு அறிமுகம் செய்தார்? விடை சேலம். 178 கொஸ்டின், ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு யாரால் சேலத்தில் நடத்தப்பட்டது? விடை பெரியார். 179 கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது? விடை 1916 நவம்பர் 20. 180 கொஸ்டின், நீதி கட்சியின் பத்திரிகைகளில் தவறானது எது? விடை சுதேசமித்திரன். ஸோ திராவிடன் ஆந்திர பிரகாசிகா ஐஸ்டிஸ். கூற்று 1, நீதி கட்சி முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. கூற்று 2, இக்கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கியது. விடை 2 கூற்றும் சரி. 182 கொஸ்டின், பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு? விடை 1924. 183 கொஸ்டின், பிரிட்டிஷ் அரசு பொது பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கிய ஆண்டு? விடை 1929. 184 கொஸ்டின், நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது எப்போது? விடை 1926. 185 கொஸ்டின், வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் யார்? விடை பெரியார். 186 கொஸ்டின், பெரியார் தொடங்கிய இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்கள் இவற்றுள் எது? விடை இவை அனைத்தும். பகுத்தறிவு, குடியரசு, விடுதலை. மேலும் ரிவோல்ட் மற்றும் புரட்சி இது எல்லாமே பெரியார் தொடங்கிய இதழ்கள். 187 கொஸ்டின், இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 1917. 188 கொஸ்டின், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு? விடை 1925. 189 கொஸ்டின், சாதி ஒழிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அம்பேத்கர். 1930 ஆண்டு சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை முத்துலட்சுமி அம்மையார். 191 கொஸ்டின், 1828 ஆண்டு பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? விடை ராஜாராம் மோகன் ராய். 192 கொஸ்டின், 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட காரணமானவர் யார்? விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 193 கொஸ்டின், ஆத்மரம் பாண்டுரங் என்பவரால் பிரார்த்தனை சமாஜம் எங்கு எப்போது நிறுவப்பட்டது? விடை பம்பாய் 1867. 194 கொஸ்டின், சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1875. 195 கொஸ்டின், சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1829. 196 கொஸ்டின், ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார்? விடை சுவாமி விவேகானந்தர். 197 கொஸ்டின், விதவை மறுமண சங்கம் 1861 யாரால் நிறுவப்பட்டது? விடை மகாதேவ் கோவிந்த் ரானடே. கூற்று 1, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது. கூற்று 2, வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது இவருடைய முழக்கமாகும். விடை 2 கூற்றும் சரி. 199 கொஸ்டின், பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் யாரால் நிறுவப்பட்டது? விடை ஹெச்பி பிளாவஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட்.
200வது கொஸ்டின், நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் தன்னுடைய கருத்துக்களை பரப்பியவர் யார்? விடை அன்னி பெசன்ட் அம்மையார். 201வது கொஸ்டின், சாது ஜன பரிபாலன சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? விடை ஐயன்காளி. எந்த ஆண்டுனா 1907. 202வது கொஸ்டின், குலம்கிரி என்பது யாருடைய நூல்? விடை ஜோதிபா பூலே. 203வது கொஸ்டின், இவற்றில் தவறான இணை எது? இவற்றுள் ஏதும் இல்லை. சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம், ராஜ்கோப்தா பாசி இயக்கம், ராம்தாரி இயக்கம், பாபா ராம் சிங். 204வது கொஸ்டின், இவற்றில் தவறான இணை எது? இவற்றுள் ஏதும் இல்லை. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி 1952. நிரங்காரி இயக்கம் பாபா தயாள்தாஸ், கால்சா கல்லூரி அமிர்தசரஸ். டோட்டலாக 204 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்ங்க. நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோஸாவது பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்டாலும் ஞாபகம் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.